உட்காருமா. சித்தா, சாமி இந்த புண்ணிய நதிகளோட தீர்த்தம் கொண்டு வர சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? சாமி இப்போ வந்துருவாங்க சாமி. இந்த டைமுக்கு வந்திருக்கணும். சாமி இதோ வந்துட்டாங்க. இவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்காங்க, நமக்கு தெரியாம. சித்தா சாமி உடனடியா நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ராகு காலம் ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்றதே வேஸ்ட் ஆயிடும். தமன்னா சொன்னதை வச்சு பார்த்தா இந்த நேரம் பொம்மியாவி பூஜை செய்ய வந்திருக்கணுமே. ஆனா ஏன் இன்னும் வரல? இதோ வந்துட்டாங்களே. அத்தை, அங்க பாத்தீங்கல்ல? என்ன தமன்னா, உண்மையிலேயே பூஜை செய்யறவங்க மாதிரி மாறிட்டாளே. நான் தான் அவளை பத்தி சொன்னேன்ல. ஆமா தமன்னா, நீ அவளுக்கு கொடுத்த பில்டப் வீண் போகல. அக்கா சொன்ன மாதிரியே என்னமோ இவதான் பூஜை செய்ய வந்த மாதிரியே வர்றாளே. அம்மா, உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்னம்மா? மாகாளி. நல்லதுமா. இந்த பூஜை பஞ்சபூதங்கள்ல நீருங்கிற ஒரு சக்தியை வணங்கி பண்ண போற பூஜை. இங்க ஒட்டு மொத்தமா 1008 புண்ணிய நதிகளோட தீர்த்தங்கள் இருக்கு. நான் சொல்ல சொல்ல நீயும் பின்னாடியே சொல்லி அது அத்தனையும் ஒன்னா கலக்கி இந்த 16 லிங்கங்கள் மேலையும் விட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி அந்த அதி புனித தீர்த்தத்தை ராணி தலை உச்சி 2 கை கால்னு மொத்தம் 5 இடத்துல ஒவ்வொரு சொட்டா விட்டு கடைசியா அந்த தீர்த்தத்தை ராணி கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லணும். இதுதான் இந்த பூஜையோட முறை. பூஜையை ஆரம்பிச்சிடலாமாமா? சரிங்க சாமி. நான் அந்த புண்ணிய நதிகளோட பேரை சொல்றேன், நீ பின்னாடியே சொல்லிட்டு வாமா. வேண்டாம் சாமி. அந்த புண்ணிய நதிகளோட பேருங்க எனக்கே தெரியும். நானே அதை சொல்லி இந்த பூஜையை செய்யறேன். உனக்கு இந்த பூஜையை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா ஒரு பேர் தவறா சொன்னா கூட இந்த பூஜைக்கான பலன் கிடைக்காது. அது தானே சொல்ல வரீங்க? ஆமாமா, அது மட்டும் இல்ல, இந்த பூஜையை ஆரம்பிக்க இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நான் இப்ப வீண் தர்க்கம் வேணான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நம்பலாம், ஏன்னா இவ என் தங்கச்சி. என் தங்கச்சி மாதிரி தான் நான் இந்த ராணிய பாக்குறேன். ராணியோட வயிற்றுல இருக்கிற கரு உயிர்கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக இப்ப பண்ற கர்ப்பதான பூஜையில என்னோட அகங்காரத்துக்கு நான் என கொடுக்கவே மாட்டேன். இங்க இருக்கிற எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த பூஜை சிறப்பா நடக்கணும்னு தான் நானும் ஒரு படி மேல போய் ஆசைப்படுறேன். என்ன தமன்னா, உன் ஆளு வெளுத்து வாங்குறா? அத்தை, இந்த தமன்னாவோட கெஸ் எப்பவுமே தப்பாகாது.
சாமி, ம்? அதான் உங்க 1008 புண்ணிய நதிகளோட பேரும் தெரியும்னு சொல்றாங்கல்ல, நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. சரி, விதி வழியது. சரிம்மா, நாம ஆரம்பிக்கலாம். ஆ. வாமா, வந்து உட்காரு. மூதர் கடவுள் விக்னேஸ்வரா, உனக்கு கோடான கோடி நமஸ்காரத்தை சொல்லி பஞ்சபூதத்தில் ஒன்னான இந்த நீர் பூஜை மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நடக்கிற அத்தனை பூஜையும் சிறப்பா நடக்க நீதான் அருள் புரியணும். சான்ஸே இல்ல தமன்னா, வாழ பயங்கரமா அசத்துறாளே. சரி, ராணியை எப்படி காலி பண்ண போறா? வாங்கத்த சொல்றேன். டேய் வாடா. அண்ட சராசரத்தையும் ஆளும் எம்பெருமான் ஈசனின் அருளாலும் அதில் சரிபாதியாக இருக்கும் ஆதி பராசக்தியின் அருளாலும் இந்த புண்ணிய தீர்த்தங்கள் அருளாலும் இந்த நீர் பூஜை சிறப்பாக நடந்து அந்த கருவுக்கு இருக்கும் ஆயுள் கண்டம் தீரட்டும். அகர வரிசைப்படி 1008 நதிகள் பேரையும் ஒரே மூச்சுல சொல்லி வணங்கி இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன். ஆதி பரமேஸ்வரா. இந்த பொண்ணு எப்படி ராணி ஒரே மூச்சுல 1008 நதிகளோட பேரை சொல்லும்? அர்வரி ஆறு, அற்ப ஆறு, அச்சன் கோவில் ஆறு, அகநாசனி ஆறு, அஹர் நதி, அஜய் நதி, அஜி நதி, அலக்நந்தா நதி, அமனத் நதி, அமராவதி ஆறு, அர்காவதி ஆறு, சம்பல் ஆறு, சப்பூரா நதி, செனாப் நதி, செய்யாறு, சித்ராவதி ஆறு, கூவம் ஆறு, தமன்கங்கா நதி, தர்ஷன் நதி, தியு நதி, தேவி நதி, தயா நதி, தாமோதர் நதி, தூத்னா நதி, தன்சிரி ஆறு, துதிமதி நதி, திரவியவதி ஆறு, பங்கு நதி, கங்கன் ஆறு, கண்டக் நதி, கங்கை நதி, காயத்திரிப்புழா காகர் நதி, ககாரா நதி, கருப்பிரபா கிரிஜா நதி, கிர்னா நதி, குண்டலகம்மா ஆறு, குஞ்சவனி ஆறு, ஹலாலி ஆறு, அஸ்தேவ் நதி, ஹட்லி ஆறு, ஹிண்டன் நதி, ஹீரன் நதி, இரண்யகேசி நதி, சிந்து நதி, இந்திராவதி ஆறு, இந்திராணி நதி, ஜல்தகா நதி, ஜீலம் நதி, ஜெயமங்கலி ஆறு, ஜம்பீரா நதி, கபினி ஆறு, காகினி நதி, கான் நதி, காளி நதி, குஜராத் காளி நதி, கலியா சோட் நதி, கர்மநாச கர்ப்பன் நதி, கல்லாய் ஆறு, கல்பாத்திப்புழா கமெங் நதி, கங்கான் நதி, கமலா நதி, காவேரி ஆறு, கெல்னா நதி, கதாஜோதி நதி, கேலோ நதி, கடற்பூரா நதி, கோடூர் ஆறு, கோவில் ஆறு, கோலாப் நதி, கோலார் ஆறு, கொள்ளிடம் ஆறு, கோசி ஆறு, லாட்சன் நதி, லாட்சுங் ஆறு, லக்ஷ்மண தீர்த்த நதி, லுனி நதி, கயாது ஆறு, காம் நதி, மச்சி நதி, மகாநதி ஆறு, என் பெயரில் இருக்கும் மகாகாளி நதி, மண்டோவி ஆறு, மஞ்சிரா நதி, மனு நதி, மபூசா நதி, மார்கண்டா நதி, மருன்சுதா நதி, மயூரஸ்ரீ நதி, மீனச்சில் ஆறு, மேகனா நதி, முலா நதி, முசி நதி, முத்தா நதி, மூவாட்டுப்புழா ஆறு, மலப்பிரபா. இதோட பவரை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிறது கொஞ்சம் இந்த பால்ல நான் விட போறேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீ
என்ன தமன்னா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. சரி, இதை வச்சு என்ன பண்ண போற? இத ராணிக்கு கொடுக்கிற தீர்த்தத்துல கலந்து கொடுக்க சொல்லி மகாகாளி கிட்ட சொல்ல போறேன். அவளும் கடைசிய பூஜை முடிஞ்சதும் கலந்து கொடுத்துருவா. இத கலந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சா அடுத்த 5வது நிமிஷம் ராணியும் காலி, அவ வயித்துல வளர சிசுவும் காலி. அதே நேரம் மாகாளி போட்ட இன்ஜெக்ஷன்ல மாமாவும் காலி ஆயிருப்பாரு. அப்பா, இப்படி எல்லாம் மாகாளிங்கிற பேர்ல பொம்மியாவி நர்ஸ் உருவத்துல வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்குன்னு நான் செட்டப் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு பழிய தூக்கி பொம்மி மேல போட போறேன். ஆனா தமனா அந்த மாக்காளி மாட்டிக்கிட்டானா? அவ கொஞ்ச நாளைக்கு இந்த சென்னை பக்கமே வரமாட்டா. அப்புறம் அவளை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். அவளுக்கு ஆதார் கார்டு கூட கிடையாதா. அப்படி ஒரு வில்லங்கமான பார்ட்டி அவ. ம், என்ன சொல்ற தமன்னா? அந்த மாக்காளி ரொம்ப மோசமானவ. அப்படி ஒருத்தி பூமியில இருக்காங்கறதே போலீஸாலையும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. நான் பொம்மிக்காக ரெடி பண்ண சிஜி வீடியோவை இந்த கோஸ்ட் பஸ்டர் கேமரால இருந்து தான் எடுத்த ஃபுட்டேஜ்னு காமிச்சேன்னா இவங்க எல்லாரும் நம்பிடுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தமன்னா. ஆனா அந்த மகாலி இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த சிஜி ஃபுட்டேஜ் ரெடி பண்ணணுமே. இவ்ளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு அதெல்லாம் யோசிக்க தெரியாதா என்ன? அந்த ஃபுட்டேஜ் ஆல்ரெடி அந்த சிஜி டீமுக்கு தானா அப்லோட் ஆகுற மாதிரி பண்ணிருக்கேன். ஏய், அவங்க இன்னும் 10 நிமிஷத்துல அந்த மாக்காளி போட்டோவை தூக்கிட்டு அந்த இடத்துல பொம்மியாவிய வச்சு அனுப்பிடுவாங்க. சூப்பர். அதுவும் இந்த பூஜை முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துரும். ம், பரவாயில்லையே தமன்னா, உண்மையிலேயே அந்த மாக்காளி இல்ல, நீ தான் அப்டேட்டட் வெர்ஷன். சரி சரி, நாம ரொம்ப நேரம் இங்க இருந்தோன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு எல்லாம் டவுட் வந்துரும். வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. சரி, அப்ப நீங்க போங்க. நான் அந்த சிஜி டீம் கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி, சீக்கிரமா வந்து பேசி சேரு. சீக்கிரம் வா. வாங்க மாமா. மணி ஆறு, மணிமாலா ஆறு, மனோரமா நதி, மட்லா நதி, மோயார் ஆறு, நரவாக்கேடா நர்மதை நதி, நேத்ராவதி ஆறு, நாக் நதி, நாகாவளி ஆறு, நீர்குடா நதி, நுப்ரா நதி, பத்மா ஆறு, பாலாறு, பம்பா நதி, பகுச் நதி, பவன நதி, பெங்கங்கா நதி, மனித நதி, மந்தாகினி ஆறு, பள்ளிக்கல் ஆறு, பஞ்சகங்கா நதி, பஞ்சநாடு ஆறு, பஞ்சாரா நதி, பிரம்பிக்குளம் ஆறு, பர்பதி நதி, பயஸ்வினி பெண்ணா நதி, பெஞ்ச் நதி, பெங்கங்கா நதி, பென்னர் நதி, பெரியாறு ஆறு, பால்கு நதி, ப்ளூஸ்ட் நதி, பொன்னையாறு ஆறு, பிராணிதா நதி, புனர்பாபா நதி, பூர்ணா நதி, ரப்தி நதி, யமுனா நதி, நாராயணன் நதி, சாஹிபி நதி. இத்தனை காலம் வறண்டு போய் இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்றிருக்கும் மகா சரஸ்வதி நதி. என்னடா மனோ, தமன்னா கொடுத்த பில்டப்பையும் தாண்டி இப்படி அசத்துறானே. ஆமாம்மா, சம்பவம் பண்ண வந்தவங்களுக்கு இவ்ளோ நதியை பத்தி தெரிஞ்சிருக்க. ம், ஆமாக்கா, உண்மையா பூஜை பண்றவ கூட இவகிட்ட தோத்து போயிடுவா போல இருக்கு. ம். ம், ஏன் இன்னும் அந்த பொம்மி வரல? சொல்லு. இடி, அந்த பொம்மியாவே இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. என்னது? அது உள்ள இருக்கா? நீ எப்படி சொல்ற? நான் என்ன தப்பா சொல்றேனா? நீ உன்னோட குருமார வச்சு அந்த இடி தெய்வத்தை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த ஆவி உள்ள போயிடுச்சு. இடி, என்ன சொல்ற? அப்ப நான் இந்த வீட்டை சுத்தி திசை கெட்டு போறதுக்கு முன்னாடி அது உள்ள போயிடுச்சா? ஆமா. சரையோ நதி, சட்லஜ் நதி, ஸ்வர்ணமுகி ஆறு, சபர்மதி நதி, சால் நதி,
சாழ்மதி ஆறு, சிவனார் நதி. இவ்ளோ நேரம் மூச்சு விடாம எத்தனை நதியோட பேரை சொல்றாங்கன்னா, oh my god, இவங்க சாதாரண பிறவியே கிடையாது ராணி. நதி, சிர்ச்சி ஆறு, ஷராவதி ஆறு, செங்கார் ஆறு, ஷெட்ருஞ்சி நதி, மகன் நதி, சாரதா நதி, சிம்ஷா நதி, ஷயோக் நதி, சுபர்ணரேகா நதி, தல்போனா நதி, தபி நதி, தாமிரபரணி ஆறு, டாங்கினி ஆறு, தத்தை புத்ரா நதி, துங்கபத்ரா நதி, தம்சா நதி, துங்கா நதி. சொல்லு தமன்னா. என்ன அந்த கோஸ்ட் பஸ்டர் கேமரால எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கா? இட்ஸ் லோடிங் ஆகி முடிஞ்சதும் 10 நிமிஷத்துல ஏஐ பிளக்கிங் வச்சு உடனே பொம்மியாவையே மாத்தி அனுப்புறேன். ஓகே. ஓகே. ம். தெரைக்கோல் ஆறு, வான் நதி, வகை ஆறு, வம்சதாரா நதி, வசிஷ்டி நதி, வேதவதி ஆறு, வெள்ளாறு, விருஷபாவதி ஆறு, விஸ்வாமித்ரி நதி, வைதங்கா நதி, உதயவரா நதி, உல்லாஸ் நதி, உத்திர காவேரி ஆறு, வைகங்கா நதி, வாக் நதி. என்னத்த அவ இன்னுமா சொல்லிட்டு இருக்கா? ஆமா தமன்னா. வான் நதி, தமன்னா, வகை ஆறு, வம்சதாரா என்ன இவ ஒரே மூச்சுல இத்தனை 6 பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா? வெள்ளாறு, இவ உண்மையிலேயே பூஜைக்கு வந்தவ மாதிரியே இருக்காளே. நீ நல்லா விசாரிச்சியா? உதயவரா நதி, அத்த, உல்லாஸ் நதி, நான் தான் சொன்னல, அவ சம்பவத்துல இறங்கிட்டா அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். வார்த்தா நதி, வெஹாஷ்லி நதி, உம்கோட் நதி, யாகச்சி ஆறு, சுவாரி நதி. தமன்னா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். பொம்மி வந்துட்டா போல இருக்கு. அத்தை, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அத்தை, இந்தாங்க இதை பிடிங்க. இத மாக்காளி கிட்ட கொடுத்து அந்த தீர்த்தத்துல கலந்து ராணிக்கு கொடுக்க சொல்லுங்க. சரியா? சரி சரி. தமன்னா இரு, நானும் வரேன். காவேரி, கோதாவரி, சிந்து, நர்மதா என 7 புண்ணிய நதிகளோடு சேர்த்து 1008 நதிகளின் சங்கமமாய் சக்தி பெற்று இந்த குழந்தையை ஆசிர்வாதம் செய்ய வேண்டும். நாமளும் கை தட்டுவோம். என்ன சாமி, சரியா சொல்லிட்டேனா? ம், ம். ரொம்ப சரியா சொன்னம்மா. ரொம்ப சந்தோஷம். அத்தனை தீர்த்தத்தையும் கலந்து அத வச்சு ஆராதனை காட்டி ராணிக்கும் நீர் பூஜை முடிச்சிடலாமா? சரிம்மா, முடிச்சிடலாம். அடடடடடா, பிரமாதம்மா. நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அம்மாடி, எங்க குலம் செழிக்க நீ இந்த பூஜை பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. தமன்னா இதை கொடுக்க சொன்னா. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. தமன்னா இதை அந்த தீர்த்தத்தோட சேர்த்து ராணிக்கு கொடுக்க சொன்னா. என்ன, ராணி அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட சேர்த்து கொல்லணுமா? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டேன். கொன்னுடுவேன். என்ன வாங்கினது பத்தலையா? என்ன சொல்ற? இல்ல, கொன்னுடுவேன். வாங்கினது போதுமா? இதுல ராணி செத்துருவாளான்னு கேட்டேன். நான் கூட என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன். இதுல ஒரு சொட்டு விட்டா போதும், கதை முடிஞ்சிடும். எதுக்கும் நீ மொத்தத்தையும் ஊத்திடு. இந்த பூஜைய நீ ரொம்ப நல்லபடியா பண்ணமா. நான் கூட இந்த அளவுக்கு சரியா எல்லா பேரையும் சொல்வேன்னு எதிர்பார்க்கலமா. ரொம்ப நல்லா சொன்ன. ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு நிறைவா இருக்கு. பிரமாதமா சொன்னாங்க சித்தர். ஆமா தாத்தா.
என்னம்மா வச்சிட்டீங்களா?